சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க. 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 நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன இங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க? பந்தக்கால் நட போகலாம். வாங்க 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 போலாம் டாடி. வாங்க. நில்லுங்க. மா, என்னம்மா? என்ன மாவா? இந்த திமிரு பிடிச்ச கும்பல எதுக்காக நாம பந்தக்கால் நடறதுக்கு கூப்பிட்டீங்க? இவங்க எல்லாரும் இங்க இருந்து போக சொல்லு, இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இப்ப நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியலனா இங்க என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. உன்னை நான் அடிச்சே வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. பா இருங்கப்பா, என்னப்பா பேச்சுது? அம்மா, இவங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு தானே இருக்க. உங்களால பேச முடியாதத நான் பேசுறேன்னு என்கிட்ட பாயாதீங்க. இவங்களுக்குலாம் இவங்களோட சொந்த தேவையா இருக்கலாம், இவங்களோட பணம் தேவையா இருக்கலாம். உங்களுக்கு கூட உங்க மான மரியாதையை விட உங்க பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஆதிர கல்யாணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட உங்க மானம் எனக்கு முக்கியம். ஆதிர வாழ்க்கையை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களால வச்சு கடத்த பார்த்த இவங்க எல்லாரையும் இன்னைக்கு பல்ல காட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்க எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு நானும் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு நிக்கணுமா? இங்க பாருங்க, அதெல்லாம் என்னால முடியாது. ஏ ஆதிர, உன் அப்பாக்கு ஒண்ணுனா உன்னால தாங்கிக்க முடியாதுல்ல? நீ என்னடானா அவங்கள வரவேற்கிறது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரவேற்றுட்டு நின்னுட்டு இருக்க. ஏய், இதெல்லாம் உன்னால எப்படி செய்ய முடியுது? அம்மா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. குற்றம் பார்த்தா சுற்றம் கிடையாது. சொந்தம்னா சண்டை சச்சரவெல்லாம் இருக்கதா செய்யும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 1000 மனசு இருக்கு. அந்த 1000 மனசுல கோடி கோடி ஆசை இருக்கு. அந்த ஆசையால ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிறதும் மோதிக்கிறதும் சகஜம்தாமா. அதெல்லாம் போற போக்குல சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அத பொக்கிஷத்தை திறந்து பாக்குற மாதிரி அப்பப்ப நினைச்சு பார்த்து வன்மத்தை வளர்த்துட்டு இருக்க கூடாது. அவங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. நாமளும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள வரவேற்கிறதுல ஒன்னும் தப்பில்லையேம்மா. நீ தப்பில்லைன்னு சொல்லலாம், ஆனா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவங்க இங்க இருந்து போய் ஆகணும். அப்பதான் இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கும். இல்லன்னா பந்தக்கால் நட முடியாது. நீங்க எல்லாரும் தான் நட்டு வச்ச பந்தக்கால் ஆட்டம் இப்படியே எல்லாரும் நின்னுட்டு இருக்கணும். அடி தூள் கலப்புறாளே இந்த மனோகரி. அவங்கள இங்க இருந்து போன்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? தில்லையும் ஏகாம்பரமா அண்ணன் தம்பிங்க. நேத்து வரைக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு அவங்களுக்குள்ள பேசி ராசி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் ராசி ஆயிட்டாங்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை வாட்டர் கேன் போடுறவர்னு உங்களையும் வாட்டர் கேன் காரின்னு ஆதிரையையும் கேவலமா பேசி அவமானப்படுத்தினாங்களே, அது இப்பவும் நெஞ்சில ரணமா வலிச்சிட்டு இருக்குங்க. இதுக்கு காரணமான இவங்கள என்ன சிரிச்சு பேசி இவங்க எல்லார் கூடயும் இந்த விசேஷத்துல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க.